பவுலும் சீலாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு சொன்னதுனால அவர்கள் இருவரையும் சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 16:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். எந்த சிறைச்சாலைக்காரன் இவர்களை பிடித்து அடித்தானோ, அதே சிறைச்சாலைக்காரன், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுல் கிட்டயும் சீலா கிட்டயும் கேட்கிறாரு. அவன் வந்து தொழுமரத்துல அவர்களுடைய கால்களை மாட்டி வைத்தான். சங்கிலிகளினாலே அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். அவங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடுச்சு. சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. நித்திரை தெளிந்து பார்க்கிற இந்த சிறைச்சாலைக்காரன், ஓ, இவங்கெல்லாம் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சே அவர் தற்கொலை செய்ய பார்க்கிறாரு. அந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் தங்களுக்கு சாதகமா அற்புதமாக கட்டுக்கள் எல்லாம் கழன்ற போதிலும் கூட அவங்க சிறையிலிருந்து தப்பித்து போகவே இல்லை. பவுல் சிறை காவலனை சத்தமிட்டு கூப்பிட்டு அவனை காப்பாத்துறாரு. நாங்கெல்லாம் எங்கேயும் தப்பி போலப்பா, நாங்க இங்கதான் இருக்கோம். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, இந்த சிறை காவலன் வசமாக ஒப்புவிக்கப்பட்ட காவலாளிகள் அவங்க காணாம போயிட்டாங்கன்னா அவர்களோட உயிருக்கு உத்தரவாதம் இந்த சிறைச்சாலைக்காரன் அவன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஒருவேளை அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இந்த சிறை காவலனை கொன்னு போட்டுருவாங்க. அதுக்கு இந்த சிறை காவலன் தன்னை தானே வந்து கொன்னு போட்டுறலாம்னு சொல்லி அவர் தற்கொலை செய்ய பார்க்கிறாரு. அப்போ அந்த தற்கொலையை பவுலும் சீலாவும் தடுக்கிறாங்க. பவுலையும் சீலாவையும் அவர்களோட உண்மை தன்மையும் கண்ட அந்த சிறைச்சாலைக்காரன் அவங்களுக்கு முன்னாடி நடுங்கி விழுகிறான். அவங்கள அநேக அடிகளை அடித்த அந்த சிறைச்சாலைக்காரன், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த சிறைச்சாலைக்காரன் நடு ராத்திரியில ரொம்ப நடுக்கத்தோட ரட்சிப்பை பத்தி கேட்கிறான். அப்போ பவுலும் சீலாவும் சிறையில நடந்து கொண்ட விதம்தான் அவனோட வாழ்க்கையிலும் அவனோட குடும்பத்தாரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரோட ரட்சிப்பை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லைங்க, எந்த கை அவங்கள அடிச்சதோ காயப்படுத்தின அவனே அந்த பவுலினுடைய சீலாவினுடைய காயங்களை கழுவி விடுறான். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களோட மன்னிக்கிற குணமும் உண்மை தன்மையும் தான். அதே போலதான் இன்னைக்கு நம்மள கூட அநேகம் பேர் வந்து காரணம் இல்லாம நம்மள துன்புறுத்தலாம். அதாவது நம்ம ஏசாமிய நம்புறதுனால அவங்க நம்மள பகைக்கலாம். அது அவர்களுடைய அறியாமை. ஆனாலும் கூட அப்படிப்பட்டவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? அவங்க நம்ம கிட்ட வந்து அவங்களோட ரட்சிப்பை பத்தி கேட்கிற அளவுக்கு நம்முடைய சாட்சி இருக்குதா? நம்மள குற்றப்படுத்தி காயப்படுத்தினவர்கள் ஒரு நாள்ல நமது காயங்களை ஆற்றும்படி நம்முடைய தேவன் வந்து நிச்சயமா செயல்படுவார். ஒருவேளை நம்ம சாட்சி இல்லாம நடந்து கொண்டா அது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாகிவிடும். அப்ப பாருங்க, நம்மளை பகைத்தவர்கள் நம்மளோட சாட்சியை கண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுங்கிறது எவ்வளோ மேன்மையான காரியம் இல்லையா?